ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வாழைத்தண்டு துவையல் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், பச்சைக்கடலை பருப்பு, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வறுத்துங்க. முன்னேறமாக போதுங்க. இது அது என்ன சொல்கிறீங்க, பச்சைக்கடலை பருப்பு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க நம்ம வாழைத்தண்டு அதை பாருங்கள் இப்படி நறுக்கிங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து வேகும். நம்மளும் சீக்கிரமாக வாழைத்தண்டு சட்னி செய்வது தாங்க இப்போ பார்க்குறோம். தக்காளிங்க அதில் சாறு எடுத்துட்டு வந்துடுறோமா? தக்காளி ஆட் பண்ணி தக்காளி போட்டுட்டு வேணும்னா தக்காளி விருப்பமாக இருந்தால் வச்சுக்கலாம். விருப்பம் இல்லாதது தக்காளி. இதில் உளுந்து போடணுங்க. நான் உளுந்து போடல, நல்லா பச்சைக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு எப்படி எல்லாத்துக்கும் மாதிரியான வச்சுருப்பியா? அது மாதிரி ஆமாம், ஊரில் நான் வச்சு பாருங்க. தக்காளி சேர்த்துட்டோமா, அடுத்து தக்காளி வதங்க வைக்கணும். மாமா ஒரு நிமிஷம் முடியுமா? அவ்வளோதான். எனக்கு போட்டுட்டு பொண்ணு தாங்க வீடியோ எடுக்குது. நம்மக்கிட்ட வீடியோ எடுக்கிறதுனால சுற்றி போகலாம் அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் தூக்கி வச்சுக்கோங்க. நல்லா இது வணங்கிட்டு வரட்டுங்க. வந்தோடனே நெக்ஸ்ட் வந்து வரமிளகா சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவை. நான் சின்ன பையன் இருக்கனால கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகா. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தண்டு சேர்த்து நல்லா வணங்கி வரட்டுங்க. அதுக்கு வணங்கி வரப்போ கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, உப்பு சேர்த்துக்கணும். இது சேர்த்தா போதும். நல்லா சூப்பராக இருக்குங்க சட்னி. கை சேர்ந்துருக்கோம். மறுதாரம் வச்சு 1 வாரம் ஆச்சு. நம்ம கிண்டி விடலாம். நல்லா வணக்கணும். நீ ஃபோனை பிடிக்குமா? விடுமா. போட்டு நல்லா வணக்கணும். நேரடியாக உட்காந்துக்கலாம். புளி போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேக விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்தது வந்து லஞ்சு என்னன்ட்டு பற்றி அதையும் நம்ம பார்க்கணும். நான் பார்த்துக்கிட்டே இதில் போகலாம். எப்படி லஞ்சு பேக் பண்ணுறேன், எப்படி என்ன அனுப்புகிறேன்ட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம். இஞ்சி போட்டு நல்லா வணக்கிட்டு வணங்கிட்டே வந்ததுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சு. வணங்கி வந்த பிற்பாடு அதை ஆற விட்டு சட்னி அரைச்சிருந்துங்க. சட்னி அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடவுள் போட்டு அது என்ன சொல்கிறது, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு சட்னி ரெடி. சுவையான டேஸ்டான சட்னி ரெடிங்க. லஞ்சுக்கு நல்ல சாப்பாடு, முதலனுக்கு பால், அது வந்து தயிர் சாப்பாடு, சட்னிங்க. இது வந்து ஸ்நாக்ஸு குழந்தைங்க